19th chapter statistics. First question. If the mean weight of 4 members of a family is 60 kg and 3 of them have their weight 56 kg, 68 kg and 72 kg respectively, then find the weight of the 4th member. 4 members oda mean weight கொடுத்திருக்காங்க 60 kg அப்படினா 3 members ஓட weight கொடுத்திருக்காங்க 56 kg, 68 kg, 72 kg அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 4th member ஓட weight என்ன அப்படினு கேக்குறாங்க. mean x bar formula என்ன summation x by small n. இதுல x bar கொடுத்துட்டாங்க, mean கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 60 kg ன்னு கொடுத்திருக்காங்க. summation x னா இந்த 4 members ஓட weight தான் summation x இல்லையா? அப்போ 56 plus 68 plus 72 plus x ன்னு போடணும். x தான் கண்டுபிடிக்கணும். 4th member ஓட weight கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால x ன்னு எடுத்துக்கிறோம். by எத்தனை பேர் 4 members, அப்போ divided by 4. 56 plus 68 plus 72 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா 196 by 4. இந்த இடத்துல plus x போடணும். இங்கே x இருக்கு இல்லையா, அதை எழுதணும். equal to 60. இப்போ இந்த 4 வந்து 60 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 4 into 60 என்ன வரும்? 240. 240 equal to 196 plus x. இப்போ x தானே கண்டுபிடிக்கணும். அப்போ x equal to 240 minus 196. 240 இருந்து 196 சப்ட்ராக்ட் பண்ணா 44 வரும். x equal to 44. ஆன்சர்ல the weight of the 4th member is 44 kg ன்னு எழுதணும். கிலோகிராமில் ஆன்சர் எடுத்து எழுதணும். சரியா? இந்த சம் புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் கொஸ்டின். calculate the mean of the following distribution using assumed method. இதில் வந்து கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50ன்றது கிளாஸ் இன்டர்வல். அதுக்கு நேராக ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 5, 7, 15, 28, 8 அப்படின்னு. இதுக்கு மீன் கண்டுபிடிக்கணும். அசியூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டேப்லர் காலம் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி டேப்லர் காலம் போடணும். இதில் கிளாஸ் இன்டர்வல், அடுத்தது ஃப்ரீக்வன்சி, நெக்ஸ்ட்டு நாம் எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். 0க்கும் 10க்கும் மிட் பாயிண்ட் என்ன? அதாவது 0வையும் 10ஐயும் ஆட் பண்ணால் 10 வரும். 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 5. இதுதான் மிட் பாயிண்ட். அடுத்தது 10 to 20னா என்ன வரும்? மிட் பாயிண்ட்டு 15. நெக்ஸ்ட்டு 25. அடுத்தது 30 40க்கு 35 மிட் பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு 40 to 50க்கு 45 வரும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் இந்த எக்ஸ் வேல்யூவில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து அசியூம் பண்ணிக்கணும். இதில் மிடில் 25 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ டி கண்டுபிடிக்கணும். டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸிலிருந்து இதுதான் எக்ஸு. சரியா? இந்த எக்ஸு 5 இருக்கு இல்லையா, அந்த 5லேருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணும். இங்கே ஒரு ஸ்டெப்பை எழுதிக்கலாம். 5 மைனஸ் 25 என்ன வரும்? மைனஸ் 20 வரும். மைனஸ் 20. நெக்ஸ்ட்டு 15 மைனஸ் இந்த 25. 15 மைனஸ் 25 என்ன வரும்? மைனஸ் 10. சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். சரியா? அடுத்தது 25 இருக்குது. 25 மைனஸ் 25 0. அடுத்தது 35 மைனஸ் 25. 35 மைனஸ் 25 என்ன வரும்? 10. அடுத்தது 45 மைனஸ் 25. 45 மைனஸ் 25 20. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப்டி கண்டுபிடிக்கணும். இங்கே எஃப் இருக்குது, ஃப்ரீக்வன்சி 5
இதையும் இந்த டியோட ஆன்சர் -20 இருக்குல்லையே அதையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 × -20 -100. 7 × -10 -70. அடுத்தது 15 × 0 0. 28 × 10 280. நெக்ஸ்ட்டு 8 × 20 160. இப்போ இதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதாவது சம்மேஷன் எஃப்டி கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் எஃப்டி ஈக்குவல் டு, இப்போ மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கணும், ஆட் பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸில் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். இப்போ 280 + 160 என்ன வரும்? 440 வரும். 100 + 70 வந்து 170 வரும். 440லேருந்து 170யை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் 270 வரும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம்மேஷன் எஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வர ஆன்சர் தான் நம்ம சம்மேஷன் எஃப் எடுத்துக்கிறோம். 5 + 7 12, 12 + 15 27, 27 + 28 55, 55 + 8 63. இந்த இடத்துல 63ன்னு போகணும். இப்போ அஸ்யூம்டு மீன் மெத்தட். அஸ்யூம்டு மீன் மெத்தட் இதுபடி எக்ஸ் பார் ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி பை சம்மேஷன் எஃப். இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏ இங்கே என்னென்னு எடுத்திருக்கோம்? 25ன்னு எடுத்துக்கோம். அப்போது இந்த இடத்துல 25 போடணும். 25 ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி 270 பை சம்மேஷன் எஃப் 63 ஈக்குவல் டு, இப்போ இந்த 25 இருக்குல்லையே அந்த 25 அப்படியே எழுதிக்கணும். 25 ப்ளஸ் 270யை 63ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 4.29 வரும். அதாவது 4.25 அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். அப்போது 5க்கு மேலே இருந்தால் ஒரு நம்பர் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஆக்சுவலாக இங்கே என்ன வந்ததுன்னா டிவைட் பண்ணால் 4.2857 இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வரணுன்றதுக்காக நாம் இங்கே ஒரு நம்பர் 5க்கு மேலே இருந்தால் நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ணுவோம் இல்லையா இந்த பக்கம். அப்போது இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா 4.29 வரும். சரியா? இப்போ இந்த 25யும் 4.29யும் ஆட் பண்ணால் 29 வரும். 29.29 வரும். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சரில் மீன் ஈக்குவல் டு 29.29 அப்படின்னு எடுத்து எழுதும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா 36, 44, 86, 31, 37, 44, 86, 35, 60, 51 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற டேட்டாக்கு மீடியன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன வரும்? 31. இதில் எழுதிக்கலாம் அசெண்டிங் ஆர்டர்னு. அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டு 31. நெக்ஸ்ட் என்ன வரும்? 31க்கு அப்புறம் இங்கே 35 இருக்குது. அப்புறம் 36. அடுத்தது 37. நெக்ஸ்ட்டு 44 2 இருக்குது. அப்போது 2 வாட்டி 44 எழுதணும். 44 அப்புறம் 44. அடுத்தது 51. அடுத்தது என்ன வரும்? 60. நெக்ஸ்ட்டு 86 2 வாட்டி இருக்குது. அதனால் 86 2 டைம்ஸ் எழுதணும். 86 அப்புறம் 86. இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. இதுலேயும் 10 இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோம். சரியா? அப்புறம் இங்கே என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் வேல்யூஸ். எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 10. இது வந்து என்னது? ஈவன். ஈவனாக இருந்தால் மீடியன் ஃபார்முலா என்ன? மீடியன் ஈக்குவல் டு
average of n by 2 and n by 2 plus 1 item. இதுதான் formula. Median equal to average of n by 2 and n by 2 plus 1 items equal to, இந்த இடத்துல ஐட்டம்ஸ்ன்றது வேல்யூஸ் தான் குறிக்குது. சரியா, இங்கே என்ன எழுதணும், ஆவரேஜ் ஆஃப், இங்கே 10 இருக்கு இல்லையா, அப்போ 10 by 2ன்னு போடணும். 10 by 2 and 10 by 2 plus 1 values equal to average of 10 by 2 என்ன வரும், 5th கேன்சல் பண்ணால் 5 வரும் இல்லையா, அதனால் 5th and இந்த இடத்துல 10 by 2 வந்து 5, அப்போ 5 plus 1 என்ன வரும், 6 வரும். 6th values equal to, இதில் 5th வேல்யூ அப்புறம் 6th வேல்யூ என்ன பாருங்க, இங்கே 1 2 3 4 5 6, அப்போது 44ம் 44ம் வரும். 44ன்றது 5th வேல்யூ, இந்த 44ன்றது 6th வேல்யூ. அப்போ இங்கே என்ன எழுதணும், 44 + 44 ஆவரேஜ்ன்றதால இங்கே 2 போடணும். 2 நம்பர் இல்லையா, அதனால் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு 44 + 44 என்ன வரும், 88. 88 by 2 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 44 வரும். அப்போ மீடியனோட ஆன்சர் என்ன, 44. ஆன்சரில் மீடியன் equal to 44 அப்படின்னு எடுத்து எழுதும். இந்த சம் புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? 4th question, the following table gives the weekly expenditure of 200 families. இந்த டேபிளில் வந்து 200 ஃபேமிலிஸோட வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர். இந்த வீக்லி எக்ஸ்பெண்டிச்சரோட மீடியன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வீக்லி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. 0 to 1000, 1000 to 2000, 2000 to 3000, 3000 to 4000, 4000 to 5000 அப்படின்னு கிளாஸ் இன்டர்வெல்லில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. 28, 46, 54, 42, 30. இது வந்து குரூப்டு டேட்டாவில் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இந்த கொடுத்துருக்கிற டேபிளை இந்த மாதிரி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல cumulative frequency கண்டுபிடிக்கணும். cumulative frequencyனா CF. சரியா, ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா 28, அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ இந்த 28 கூட 46 ஆட் பண்ணணும். 28 + 46 என்ன வரும் அப்படின்னா 74. அதுக்கப்புறம் 74 கூட இந்த 54 ஆட் பண்ணணும், 128 கிடைக்கும். இந்த 128 கூட 42 ஆட் பண்ணணும், 170. இந்த 170 கூட 30 ஆட் பண்ணணும், அப்போது 200 கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 200 வரும். அதை வந்து நாம் என்னன்னு எடுத்துக்கிறோம். இங்கே 200ம் இந்த 200ம் சேமாக இருக்கணும், கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்ம இந்த CF கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். சரியா, இப்போ மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மீடியன் கிளாஸ், ஃபஸ்ட்டு மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, என்ன இந்த n கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி n by 2th வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். என்ன 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 200 by 2 2th வேல்யூ. 200 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 100 வரும். 100th வேல்யூ. இந்த 100th வேல்யூ அப்படின்றத எங்கே பார்க்கணுன்னா CFல பார்க்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 100 எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த 100 வந்து இந்த இடத்துல இருக்குது, 128ல் தானே 100 இருக்குது, அதனால் பார்க்கணும். சரியா, இதை அப்படியே நீங்கள் இப்படி சர்க்கிள் பண்ணிக்கலாம். சரியா, சர்க்கிள் பண்ணிவிட்டு இந்த மீடியன் கிளாஸ் வந்து என்ன கிடச்சது நம்மளுக்கு, 2000 to 3000 இங்கே எழுதிக்கணும். மீடியன் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 to
3000. இப்போ இதில் தான் நாம் ஒன்று ஒன்றா பார்க்கணும். இந்த இடத்துல இந்த 54 இருக்கு இல்லையா, இதுதான் ஃப்ரீக்வன்சி எஃப். இந்த 74 எம், 2000ன்றது எல், சின்றது 1000 வரும். அதாவது 0 to 1000, 1000 to 2000, 3000 to 2000 to 3000ன்றது வந்து நம்மளுக்கு வந்து சின்றது வந்து 1000 இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாமே 1000 வந்திருக்கு இல்லையா, அதனால் நாம் வந்து சியை 1000 எடுத்துக்கணும். அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் வந்தது, எல் வந்து 2000, அதாவது லோயர் கிளாஸ் இன்டர்வல் 2000, எஃப் 54, எம் 74, அதுக்கப்புறம் சி 1000. இப்போ நாம் ஃபார்முலா எழுதணும் மீடியனுக்கு. மீடியன் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் என் பை 2 மைனஸ் எம் பை எஃப் இன்ட்டு சி. எல்ல நாம் என்ன கண்டுபிடிச்சோம், 2000 ப்ளஸ் என் பை 2 நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 100 இல்லையா. அப்போ 100 மைனஸ் எம் எவ்வளோ, 74 by F 54 into C என்ன 1000 equal to 2000 plus 100 minus 74 26 by 54 into 1000. எப்போவுமே நாம் என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 2000ஆல் ஆட் பண்ணணும். 2000 ப்ளஸ், இப்போ இது ரெண்டையும் 2ஆல் கேன்சல் பண்ண என்ன வரும், இங்கே 13, இங்கே 27 வரும். அப்போது இந்த 13ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 13,000 by 27 வரும். ஈக்குவல் டு 2000 ப்ளஸ் 13,000 27ஆல் டிவைட் பண்ணால் 481.48 வரும். 2000 ப்ளஸ் இதை வந்து 5க்கு மேலே இருந்தால் இங்கே 1 ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ என்ன வரும், 481.5 வரும். ஈக்குவல் டு 2000ஐயும் 481.5 ஆட் பண்ணால் 2481.5ன்னு வரும். இதுதான் மீடியனோட ஆன்சர். ஆன்சரில் இந்த மாதிரி எடுத்து எழுதணும். மீடியன் ஈக்குவல் டு ருபீஸ் 2481.50, அதாவது 2481 ருபீஸ் 50 பைசேன்னு வரும். ருபீஸில் எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 5th question. The monthly salary of 10 employees in a factory are given below. 10 எம்ப்ளாயீஸோட மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க. Find the mean, median and mode. மீன், மீடியன், மோட் இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கலாம். மீன் x bar equal to summation x by small n. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது வந்து 10 இருக்கு இல்லையா, 10 எம்ப்ளாயிஸ், அதனால 10ஆல் டிவைட் பண்ணி போடணும். 5000 plus 7000 plus 5000 plus 7000 plus 8000 plus 7000 plus 7000 plus 8000 plus 7000 plus 5000 divided by 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 66,000 வரும். 66,000 divided by 10, இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு 6,600 வரும். x bar mean x bar equal to 6,600. இதை நாம ருபீஸ்ல எழுதணும். சரியா? ருபீஸ் 6,600 அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்தது மீடியன் கண்டுபிடிக்கணும். இப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் கொடுத்திருக்கிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை நாம ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்.
இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இப்போ வந்து n எவ்வளோ இருக்கு அப்படின்னா 10 இருக்கு இல்லையா? அப்போ 10 ஐட்டம்ஸ். மீடியன் ஃபார்முலா என்ன? மீடியன் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் n/2th வேல்யூ plus n/2 plus 1 value. Average of n எவ்வளோ 10 இல்லையா? அப்போ 10/2th value plus 10/2 plus 1 value equal to average of 10/2 என்ன வரும்? 5 வரும். 5th value plus இங்க வந்து 10/2னா 5 வரும். 5 plus 1 என்ன வரும்? 6. 6th value equal to இப்போ 5th வேல்யூவும் 6th வேல்யூவும் என்னன்னு பார்க்கலாம். இதுல 5th வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7000. 6th வேல்யூவும் 7000. இங்க 5th வேல்யூ வந்து 7000 plus 6th வேல்யூ 7000. ஆவரேஜ்ன்றதால இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 7000 plus 7000 14,000 by 2. 14,000 2ஆல் டிவைட் பண்ணால் 7000 வரும். அப்போது rupees 7000. இது மீடியன். நெக்ஸ்ட்டு மோடு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மோடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 5000 இருக்குல்லையே அதை எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 5000 எத்தனை வாட்டி வந்திருக்கு? 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 3ன்னு போடணும். 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 7000 1 2 3 4 5 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 8000 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போது மோடு ஈக்குவல் டு எது நிறைய வாட்டி வந்திருக்கு? 7000 தான் 5 டைம்ஸ் வந்திருக்கு. அதை தான் நாம் எடுத்துக்கணும். மோடு ஈக்குவல் டு rupees 7000. இதுதான் ஆன்சர். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 6th question. Find the mode of the following data. Marks 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. Number of students கொடுத்திருக்காங்க 22, 38, 46, 34, 20. இதுக்கு மோடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி டேபுலர் காலம் போட்டுறணும். இதுல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 46. அதாவது மேக்ஸிமம் frequency equal to 46. இந்த 46க்கு நேரம் எப்படி இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கலாம். அப்போதான் உங்களுக்கு புரியும். இதுல Fன்றது இந்த 46, 38 F1, 34 F2, 20ன்றது L, C வந்து 0 to 10, 10 to 20 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 10 தான் வரும் C. இப்போ மோடோட ஃபார்முலா என்னன்னா மோட் ஈக்குவல் டு L பிளஸ் பிராக்கெட்ல F மைனஸ் F1 பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும் இன்டு C. இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். L எவ்வளோ? 20 பிளஸ் bracketல F 46 minus F1 38 by 2 into F. அப்போ 2 into F எவ்வளோ? 46. இதை bracketல போடணும். minus F1 38 minus F2 34 into C எவ்வளோ? 10 equal to 20 plus bracketல 46 minus 38 என்ன வரும்? 8. 8 by 2 into 46 92 minus 38 34 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு இல்லையா? ஆட் பண்ணா என்ன வரும்? 72 வரும் into 10 equal to 20 plus 8 by 92 minus 72 20 into
10. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு தான் லாஸ்ட்ல இந்த 20 ஆட் பண்ணும். இந்த இடத்துல 0 0 கேன்சல், 2வையும் 8வையும் கேன்சல் பண்ணா 4 வரும். அப்போ இங்க என்ன வரும்? 20 plus 4 24 வரும். ஆன்சர்ல மோட் ஈக்குவல் டு 24 அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?